பாரதி பாரதி என்னாச்சு உனக்கு? போன் பண்ணா கட் பண்ற, நேர்லயே பேச மாட்டேங்கிற. இனிமே நான் இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் பண்ணிக்கிட்ட சத்தியம் பண்ணீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? அன்னைக்கு ஹோட்டல்ல எல்லார் முன்னாடியும் ஒருத்தன் கைய அடிச்சு உடைச்சிங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என் ஃப்ரெண்டு சக்கரபாண்டிக்காக. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அவன் நல்லவன் இல்ல, அவன் கூட சேர வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்பெல்லாம் சரி சரின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ பாரதி ஏதோ ஒரு தடவை அப்படி ஆகி போச்சு. அதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுற? எனக்கு கோபம் இல்லைங்க, பயம். எங்க அப்பா உங்கள மாதிரியே தான் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டேன்னு பொய் சொல்லிட்டு அடிதடிக்கு போனாரு. கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்க்கறதுக்காக வேற வழியே தெரியாம எங்க அம்மா ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பாரதி இந்த காஃபி. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வலிக்காம ஊசி போடவே தெரியாதாம்மா உனக்கு? அண்ணாச்சி, உங்க ஒய்ஃபுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன அதான் உயிரோடு இருக்கான்ல, அவகிட்டே சொல்லு. இங்க பாரு பாரதி, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு. இன்சூரன்ஸ்ல பணத்தை கொஞ்சம் தான் குறைக்க முடியும். என்ன வண்டிய பணம் கட்டாம டாக்டர் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இனிமே ஏதாவது செய்யணும்னா அது உனக்காக தான் இருக்கணும். பாரதி, நான் ஒரு வியாபாரி, ஓப்பனா சொல்றேன். உங்க அம்மா மாதிரி நான் உன்னை கீப்பா வச்சுக்கல, தாலி கட்டுறேன். ஓகேவா? நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அதான் நானும் சொல்றேன். உன்னை உங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுறேன். தொழில பணம் முக்கியம் இல்ல பாய், வாக்கு தான் முக்கியம். உன்னால முடியலன்னு சொல்லி நீ வேற இடம் பார்த்துருப்பேன்ல. அப்ப நான் வரேன் பாய். சரக்கு விஷயத்துல இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை பாய். அந்த சரக்கை திருடி போன டேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோம். எப்படியும் 2 நாள்ல பிடிச்சிருவோம். என்ன பாய், எங்க பாய் போய் சந்தேகப்படுறீங்க? உங்களுக்காக உயிரை கூட தயாரா இருக்கான் பாய். ஆமாம் பாய், நமக்கு பாய். எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன்ல, சுட்டு ஷாவ். யோ கசன்ஸ், நாளைக்கு மறுநாள் எனக்கு பிறந்த நாள். அதுக்குள்ள சரக்கு என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னா இவன் நிலைமை தான் உனக்கும். இப்ப நீயா சுட்டுக்கிட்டு சாவல, அப்புறம் உன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும். பாய், அந்த 2 நாள் டைம் எனக்கு கொடுங்க பாய். உங்க சரக்கு ஷூரா நான் கொடுத்துறேன் பாய். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் பாய். ஐயோ, உங்களை சுட்டல சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நீதான் எப்போதும் அவரை பத்தி குறை சொல்லிட்டே இருப்ப. என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு செலவு பண்ணி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பாத்தியா? எங்கடி போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் இருக்கு. நாளைக்கு என் வண்டி உனக்காக அங்க வெயிட் பண்ணும். அதுல ஏறின மறு நிமிஷமே உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுவேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுறேன்.
அம்மா அண்ணாச்சி வண்டி அனுப்பியிருக்காரு. ஹலோ, அண்ணாச்சி அம்மா கிளம்பிட்டாங்க. அப்படியா, நல்லது. அப்புறம் என்ன, ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுடு. சரிங்க அண்ணாச்சி. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஐயரே அண்ணாச்சி ஒண்ணு கிளம்பிடுச்சா, வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. சரி சரி. டேய், யாரா போன்ல? உன் புருஷன் திருட்டு கல்யாணம் பண்ணி போறானா? என்னடா சொல்ற? நம்ம கேகே நகர் பிரான்ச் ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. எவடா அவ? அதான் தாலி கடமை குடும்பம் நடத்திட்டு இருக்காருல அந்த பொம்பளையோட பொண்ணு. ஐயோ, நடக்க கூடாதுடா. நம்ம குடியே முழுகி போயிடும். எப்படியாவது அவளை தூக்கிட்டு வாடா. ஏய், அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் வாங்கடா. ஏய் இறங்கி இறங்கி. கைய பிடிச்சா எதுவட்ட போறக்கு மேல விரே கைய. காப்பாத்துங்க. ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய், வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. சரிங்க. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே எங்க அப்பா கட்டிக்க போறானா? சரி சரி, எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. தூக்குங்கடா. உள்ள கொண்டு வா. அம்மா, இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்ட்ட அப்ப எதுவும் தெரியும்? ஏன்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா, கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே. என்ன ஆக போதோ? அம்மா, இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் டேய் டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிற இப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைய விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏய், அம்மா, ஏதோ சொல்ல வரா. வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிருவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிருவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய், ரொம்ப கத்துற கொமட்டிலே குத்துவேன். ஏன் புள்ளைய முதல்ல தாலிய கட்டுறான். ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய், என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. அடிச்சல வாடி. அடிக்கணும். அடிக்கணும், அடிச்சல வாடிக்கு. டேய், நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஓடிச்சல நம்ம வெட்றோம். ஐயோ ஐயோ அம்மா. ஐயா அம்மா அம்மா. ஐயோ, டேய் டேய், என்னடா கண்ணா, என்னாச்சு? உள்ள போட மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு என்ன போட்டு மெதி மிதிக்கிறான் அவன். ஐயோ, கேட பையல. டேய், அவ கை கட்டு வாய் கட்டலாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? எங்க அதுக்குள்ள அவ கண்ட எடுத்து மிதிக்கிறான்னு சொல்றல. ஐயோ ஐயோ, அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்லா காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். டேய், நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா, புரியுது? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. அம்மா, உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாம்மா. இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல கேட்கல, இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய், நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. பாவி சிரிக்கி மக்கா. உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானுங்க. பாரதி, நத்திங் டு வரி. இனிமே உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்.
மச்சி மன்னிச்சிருங்க போடா அறிவு கேட்டவன். அம்மா வண்டியில இருந்த பார்த்தேன், நான் எப்படி காணாம போனாங்க தான் தெரியல. என்ன ஏமாத்திட்டு அவ இந்த ஊர்ல எப்படி இருந்துருவான்னு நான் பார்த்தேன். என் பேர் கேட் செல்வம். ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் கத்தியை கீழே போட்டேன். அதை கெடுக்கணும்னு பார்த்த போட்ட கத்தியை திரும்ப தூக்க தயங்க மாட்டேன். நல்லா இரு. என்னது நாளைக்கேவா? என்னது நாளைக்கு? நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பாரதி சொல்றா. டேய், ஒரு ரவுடித்தனத்தை ஒரு வாட்டி தான் மன்னிப்பாளா, ஒவ்வொரு வாட்டி மன்னிக்க மாட்டாளா, சரியா? புளிச்சா புளியங்கொம்பு பூவே என்ன நம்பு, நாளைக்கே மாலை மாத்திக்கலாம். நல்ல சுமூர்த்தால அன்னைக்கே நீங்க தாராளமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓஹோன்னு இருப்பேன். அடுத்த ஆடி மாசம் படுத்த 10 மாசம் ரெட்டையா புள்ள பெத்துக்கலாம். முத்திரை போட ஒத்திகை பாப்போம் ஆடி சோனா, பின்பு ஒத்தைக்கு வந்த முத்தைய பாப்போம் நீயானா. முத்திரை போட ஒத்திகை பாப்போம் ஆடி சோனா, பின்பு ஒத்தைக்கு வந்த முத்தைய பாப்போம் நீயானா. புளிச்சா புளியங்கொம்பு பூவே என்ன நம்பு, நாளைக்கே மாலை